இந்த மலைக்கு எதமா என்ன சாப்பிடணும்னு தோணும். கொஞ்சம் புளிப்பு, காரம், துவர்ப்பு, கொஞ்சம் இனிப்பு, இது எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு காட்ட போறேன் வாங்க. பெரிய பல்லாரி வெங்காயம் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே சின்ன வெங்காயமா எடுத்திருக்கேன். எடுத்துட்டு முன்னும் பின்னும் கட் பண்ணிட்டு இந்த வெங்காயத்தோட உரிச்சு இதை கழுவுன வெங்காயத்தை தண்ணி இல்லாம தொடச்சி எடுத்துடலாம். தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறம் இதுல சூடான ஆயில்ல அப்படியே முழுசா போட்டு இந்த வெங்காயத்தை ரவா சிம்ல வச்சு இந்த வெங்காயத்தை பொரிக்கணும். உள்ள இருக்க நல்லா வெந்து வரணும். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே ஓரமா வச்சிடலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அகலமான பெண்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு முழு மிளகு, ஜீரகம், வெந்தயம் இது எல்லாமே நல்லா வெடிக்க விட்டுறலாம். எண்ணெயில நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் கையளவு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்ப 2 தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்குங்க. அடுத்ததான் 2 குண்டு கரண்டி மல்லித்தூள் சேர்க்கிறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கணும். எண்ணெயில வதக்குனதுக்கு அப்புறம் இப்ப புளி தண்ணி சேர்த்து குழம்புக்கு தகுந்த உப்பு, தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து தேசியா இனிப்பு நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் சேர்த்து குழம்பு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுறேன். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வதக்கின வெங்காயத்தை சேர்த்து குழம்போட 2 நிமிஷம் கொதிச்சு எடுத்து ரைஸ்ல போட்டு சாப்பிட்டீங்கன்னா